ஆரீராரோ ஆரீராரோ ஆராரோ. அப்பா. என்ன வீரா? என்னாச்சுப்பா? எதுக்கு டென்ஷன்? ஒன்றும் இல்லை, வெளில ஸ்கூலுக்கு போகணும்ல, யூனிஃபார்மாக அயன் பண்ணுறேன். இதில் போய் என்னப்பா டென்ஷன்? எனக்கு இது பிடிச்ச விஷயம் இல்லை. சின்ன வயசுலேருந்து உங்களை பார்க்குறேன். நீங்கள் டென்ஷன் ஆகும்போதெல்லாம் அயன் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு வகையான சந்தோஷம். எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி, ஒரு வாட்டி நான் இப்படி அயன் பண்ணா போதும், எல்லாம் கிளியர் ஆயிடும், எல்லாம் சரியாயிடும். பார்க்கறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்குன்னு. நான் முதல்ல இதை ஆரம்பிக்கும் போது நான் கவுண்ட் பண்ணேன். யாரை கொன்ன, எத்தனை தோட்டா சுட்டேன். அப்புறம் ஒரு நாள் எல்லாத்தையும் விட்டுட்டேன். தாராவி பேங்கை எடுத்து நடத்தணும்னா கொள்கை உருவாக்குறது மட்டும் முக்கியம் இல்லை, அதை விட முக்கியம் என்னன்னா அதன்படி நடக்கிறது. அது என் குடும்பத்துக்கு கூட தெரியணும். இதான் கோயிலோட லொகேஷன். அப்புறம் இது தலைவனோட வீடு. தலைவன் வீட்டில இருந்து கோயிலுக்கு வர 2 வழி இருக்கு. ஒன்று இந்த சின்ன ரூட், இன்னொன்று இந்த பெரிய வழி. சின்ன ரூட்டா எடுத்துக்கலாம், மினிமம் எக்ஸ்போஷர். வேண்டாம் தாஜி, தலைவன் பெரிய ரூட்ல தான் போவான். ஏன்னா அவன் எப்போ எங்கே போனாலும் காரில் தான் போவான், கவர்டாக இருக்கணும்ல. சின்ன ரூட் வழி அவனோட கான்வாய் போகிறது ரொம்ப கஷ்டம். இதுதான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ஷார்ட் டேர்ன். இங்கே அவனோட கான்வாய் கண்டிப்பாக ஸ்லோவாகி தான் தீரணும். அந்த தேவடி அப்பையில் இங்கேயே தூக்குறேன். கார் 100% புல்லட் ப்ரூஃபாக தான் சார் இருக்கும். ஷார்ட் எப்படி சார் எடுக்கிறது? வண்டியிலேருந்து சாசிஸ் மார்க்கிங் எடுக்கணும். உங்களை யார் சார் இங்கே அனுப்புனது? அது உனக்கு தேவையில்லாத விஷயம். பேலன்ஸ் டெலிவரி போது வாங்கிக்க, சீக்கிரம் வேலையை முடிக்கணும். முடிஞ்சிடும் சார், நாளைக்கு மறுநாள் முடிஞ்சிடும் சார். ஏர்லி மார்னிங் வேணும், டபுள் பேமெண்ட் வாங்கிக்க. நீங்கள் 2 பேரும் சோஷியல் மீடியா சேட்டரை மானிட்டர் பண்ணணும். ஓகே சார்? ஓகே சார். கீப் மீ அப்டேட்டட். சத்ரு சார், முக்கியமான விஷயம், நம்ம ஃபோர்ஸ்குள்ளே இருக்கிறவங்க கூட இதை கேட்கக்கூடாது, யாருக்கும் தெரியக்கூடாது. அப்புறம் நம்ம சேனல் ஆஃப் கம்யூனிகேஷன், அப்புறம் லைன்ஸ், அது வேறையாக இருக்கணும். கண்டிப்பாக சார். அதில் ரொம்ப கவனமாக இருக்கு. எஸ் சார். சார், பிளான் பியும் நம்ம கிட்ட ரெடியா இருக்கு. அக்கா இன்ஜெக்ஷன் போட்டாச்சா? போன வாரம் தான் வந்தாங்க, இப்ப திரும்ப வந்திருக்கீங்க. அது 2 இன்ஜெக்ஷனும் போட்டுட்டீங்களா? போட்டாச்சு. தள்ளு தள்ளு. சரிங்கக்கா. போலாம். அனிதா, எனக்கு டேமேஜ் வேண்டாம், கன்ஃபியூஷன் வேணும். ஏய் லைலா மஜ்னு, இந்த பக்கம் என்ன வேலை? போலியோ டிராப்ஸ் போட வந்திருக்கோம் கவர்மெண்ட்ல இருந்து. உங்க வீட்டில் யாராவது சின்ன பசங்க இருக்காங்களா? இங்க போலியோ கீலியோ ஒன்றும் தேவைப்படாது, இடத்த காலி பண்ணு. போ போ போ. காசு இல்லை, ஃப்ரீ தானே. சொல்றேன்ல, போடாங்க.
உன் சூத்துலயே போலியோவை குத்தி விட்டுருவேன். ஒரு தடவை சொன்னா புரியாதா உனக்கு? தப்படா. ஏய், இந்த மாதிரி யார் வந்தாலும் உள்ள விடாத. என்ன சொல்றாரு உங்க டோரஸ் கார் பில்டர்? அது வந்து மொத்தம் 6 டவர். ம், எல்லாத்துலேயும் ஒவ்வொரு டூப்ளெக்ஸ் பென்டர்ஸ் நமக்கு கொடுப்பாராம். அப்பா அண்ணா வணக்கண்ணா. விற்க கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியிருக்கும். ம், ஏன்னா மார்க்கெட் டவுனாக இருக்கு. ம். அது என்னமோ உண்மைதான். ஆனா என்ன, நமக்கு நம்ம தாராவியே போதுமானது. அவங்க கிட்ட சொல்லிடு, கேஷ் வேணும். சரி. ம், ம் ப்ராஜெக்ட்டுக்கு ஏதாவது பிரச்சனைனா அதை நான் பார்த்துக்கிறேன், சரியா? சப்ளை வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். சப்ளையர்ஸ் நம்ம ஆளாவே இருக்கணும், சரி. புரியுதா? அதே மாதிரி ப்ராஜெக்ட்ல 51% வணக்கம் தலைவா. எனக்கு வேணும். சரி தலைவா, அப்படியே பண்ணிடுறேன். ம். சலாமண்ணா. வாலைக்கும் அஸ்ஸலாம். இந்த காக்கா லைஃப் செட்டு தான்ல, கஷ்டப்படாமல் எல்லாம் கிடைக்கும். காக்கா சத்தம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி சொல்லுங்க, என்ன விஷயமா இங்க வந்தீங்க? இந்த காக்காங்க வேணும். போலீஸ் இப்ப இத பிடிக்குதா? கிட்டத்தட்ட அப்படிதான் வச்சுக்கோங்க. ஐயா வணக்கம். பிஹாரி, அன்னைக்கு நீ ஜான்வி மேடம் பத்தி ஏதோ ஒன்று சொன்னீங்க. அன்னைக்கு என்ன சொன்ன? அவ ஹஸ்பண்ட் சந்தோஷ் அப்ப உயிரோட இருந்தாரு. அர்பன் டெவலப்பர் மிஸ்டர் வாக் மெரேயரோட பார்ட்னர்ஷிப்ல இருந்தாரு. இப்போ பெரிய பார்ட்னர்ஷிப்ல இருக்காரு. இங்க கவர்மெண்ட் சிந்துதுர்குல போர்ட் பண்ண போறாங்க. வாக்மாரே தான் சொன்னாரு. நல்லா போய் பேசுறாரு. அது மட்டும் இல்ல, அவங்க ஹஸ்பண்ட் வந்து அந்த ஏரியாக்காரர் தான். அவரு அவங்க பேர்ல எவ்வளவோ பிளாட்ஸ் வாங்கி போட்டிருக்காரு. அந்த ஜான்வி மட்டும் சாதாரண ஆளே கிடையாது. வணக்கண்ணா. புது பிளாட்னு சொல்லி அங்குள்ள பிளாட்டோட ரேட்டை அதிகரிப்பான். வணக்கம் அண்ணா. திடீர்னு ஒரு நாள் கரெக்டா பார்த்து ப்ராஜெக்டை முடிச்சிருது. எல்லாம் ஃபினிஷ். நீ உஷாராரு, நம்ம பணத்தை அங்க போடாத. வணக்கம் அண்ணா. ஆ? சரி. வணக்கம். புரிஞ்சிருச்சு. ₹1 கூட அங்க போக கூடாது. புரியுது. வணக்கம் ஐயா. அந்த ஏரியாக்கு சப்ளை பண்ண ஒரு நல்ல ஆளா போடு. அண்ணா வணக்கம். பிரான்சிஸ் விஷயம் என்னாச்சு? அவன் பாஸ்க்கு அவன் ஏரியால இருந்து மால் அனுப்புறான். அவன் வேலை செய்ய விடாம பண்ணணும், சீக்கிரமா. தலைவா, அந்த வேலையை நான் பார்த்துக்கிறேன். பிரான்சிஸ் கதையை முடிச்சிருங்க. எல்லாருக்கும் அப்பதான் பயம் வரும். எத்தனை மணிக்கு? ஏர்லி மார்னிங் மேம். அப்போ ஆபரேஷன் முடிஞ்ச அடுத்த செகண்ட் பிரஸ் கான்ஃபரன்ஸ் அரேஞ்ச் பண்ணிடுங்க. மேம், டைம் சென்சிட்டிவ். ஓகே.
குட் லக் கமிஷனர். தேங்க்யூ மேம். குட் லக் ஜெயன் ஜேசிபி. ரெடி பண்ணுங்க. மேம் உங்க பார்சல். குட் ஜாப் பாய்ஸ். அது சரி, சிபிஐ ஆளோட விவரம் ஏதாவது தெரிய வந்ததா? 2 பசங்க. பெரியவளுக்கு கல்யாணம் ஆகி டெல்லியில் ஏதோ பிஸ்னஸ் பண்ணுறான். சின்னவ சிங்கப்பூரில் இருக்கா. 5 கோடி கேட்குறான் போரிக்கி ராஸ்கல் அந்த இன்வெஸ்டிகேஷனை க்ளோஸ் பண்ணுறதுக்கு. அவன் பேரு என்ன சொன்னீங்க? சத்யேந்திர பச்சோரின்னு நினைக்கிறேன்ப்பா. தலைவா, நீங்கள் எந்த டென்ஷன் எடுத்துக்காதீங்க, நான் பார்த்துக்கிறேன். பிஹாரி, உன் ஆளுங்களை உடனே சிங்கப்பூருக்கு அனுப்பு. வேலையை முடிச்சதுக்கப்புறம் அவனுங்களை அங்கேயே ஜெயிலே இருக்க சொல்லு. முதல்ல தப்பு செஞ்சது அவங்க, அதனால அவங்க சாப்பிட்ட எச்சிகளை எல்லாத்தையும் நம்ம எடுக்க வேண்டியதா இருக்கு. இந்த மாதிரி தப்பை மன்னிக்கவே கூடாது.